அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு சனி சூரியனுடைய பார்வை ஏற்பட போகும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் 23/8/2024 முதல் 29/8/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த சனி பகவானின் மீது ஏற்பட போகும் இந்த சூரியனுடைய பார்வையின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமஸ்தானம் என்பது 8ஆம் இடமாக கருதப்படுதுங்க. இந்த 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. அமைந்தாலும் இந்த வரனை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து ஆலோசித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது என்று சொல்லிவிட்டு வரனை நிச்சயித்து விட்டு பின்பு வருத்தப்படக்கூடாதுங்க. பணம் காசை விட குணம் மிக மிக முக்கியம் என்பதை மனதில் கருதி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள. அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நில சம்பந்தப்பட்டவர் செவ்வாய்ங்க. அவர் அஷ்டமத்தில் இருப்பதால நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினர் அந்த மனை வாங்கக்கூடிய பத்திரம் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் நன்கு ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இந்த முயற்சிகள் உங்களுக்கு தானாக நடக்குங்க. இருந்தாலும் இவற்றிலெல்லாம் எதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அவற்றிலெல்லாம் அதிக ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கையோடும் செயல்படுவது நல்லது. ஆவணங்களை சரிபார்ப்பது, பணம் கொடுப்பதற்கு முன்னர் சனியானவர்கள் தானா என்பதை யோசித்து விசாரணை செய்து அதற்கு பிறகு பணத்தை ஒப்படைப்பது இது மாதிரியான முயற்சிகள்ல அதிக கவனம் செலுத்துங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கூட மறுக்கப்படலாங்க. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை மனதில் கருதி எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சூரியனும் புதனும் இணைவது என்பது புத ஆதித்ய யோகத்தை குறிப்பிடக்கூடியதுங்க. இந்த புத ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு கிடைக்குதுங்க. லாபஸ்தானம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள், குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்பட போகுது என்பதை குறிப்பிட்டு காட்டுதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க. அதே போல உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கு ஒருவர் மாறுபடுங்க. காரணம் அவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலும் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் மற்றும் புதனுடைய நிலையின் காரணமாக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முயற்சிகளுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. இதனால் அவர்களுடைய உறுதுணையோடு நீங்கள் மேற்கொள்ள
மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி காண்பது மட்டுமில்லாமல் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அவரோடு இணைந்து புதிய தொழில் தொடங்குவது அல்லது வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவது, இது மாதிரியான முயற்சிகள் அல்லது சாதகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி காண்பதே ஒரு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன். இவர் நீச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் இருப்பதால உங்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. அப்படியே பணவரவு வந்தாலும் கூட அது கைக்கு செலவுக்கே சரியாக இருக்குங்க. எதிர்காலத்திற்கு சேர்த்து வைப்பதற்கோ அல்லது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கோ சரியான காலகட்டம் இல்லைங்க. ஆனா கூடிய விரைவில் இந்த நீச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் வந்து இணையும் போது நீச்சபங்க ராஜ யோகம் என்ற வகையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. அத்தருணங்கள்ல உங்களுக்கு ஆபரண சேர்க்கை கூட ஏற்படுங்க. அதே போல இந்த தருணங்களை நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவதென முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அங்கிருந்து சனியை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுமை அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. பிள்ளைகளால் வந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு என்று குடும்பத்தாருடன் யோசித்து செயல்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் மீதான பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதற்கு சரியான தீர்வு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். பாக பிரிவினைகள் திருப்தி தராது என்றாலும் கூட கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுங்க. அதே சமயம் சனியை பார்க்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணம் ஓரளவு திருப்தி தருங்க. அதே போல கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைத்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லாத இடத்திற்கு மாறுதல்கள் வரலாங்க. சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த வகையில 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பல வகைகளில் உங்களுக்கு பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. இத்தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க. அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. மங்களங்கள் சேரும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.